and welcome to Fog Nakshatra Journal Season 2 powered by Hamam. ஒரு நல்ல சினிமா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ரசனையை ரசிகர்கள் மத்தியில உருவாக்குறது ஒரு டைரக்டரோட கடமை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷனோட இருக்கிற ஒரு டைரக்டர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அவர் பேசினாலும் ஒரு பரபரப்பு, அவர் வந்தா ஒரு பரபரப்பு, அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ரெண்ட் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. So with no further delay, very proud to welcome director Mishkin sir. இவன் துப்பறிவாளன், பெயர் கணியன் பூங்குன்றன், ஊயாதும் ஊரே யாவரும் கேள்வி. Welcome sir, thank you so much எங்களுடைய ஷோக்கு வந்ததுக்கு. I feel really honored because நான் பர்சனலா உங்களோட பெரிய ஃபேன் அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சங்கி. அண்ட் இப்போ துப்பறிவாளன் ஓடிட்டு இருக்கு. So we'll start with துப்பறிவாளன். நான் சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப டிடெக்டிவ் நாவல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் படித்த முதல் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். ஓகே. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோடைய 56 ஸ்டோரிஸ், ஒரு 4 நாவல்கள். அது வந்து அந்த சின்ன வயசுலயே ரொம்ப நெயில் பைட்டிங் சஸ்பென்ஸோட படிச்ச ஒரு இது. அது வந்து படிச்சு தெளிச்ச ஒரு சொல்லப்போனா, நான் மூவி மேக்கரா வர்றதுக்கு முந்தையே என் லைஃப்ல ஒரு 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 டிடெக்டிவ் கதாபாத்திரத்தை சிருஷ்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது ஒருவேளை நான் ஃபிலிம் மேக்கரா இல்லாம இருந்தா நான் ஒரு பாத்திரத்தை நான் வந்து ரைட்டிங்ல பண்ணிருப்பேன். அப்புறம் மூவி மேக்கரா வந்தா பிறகு நான் முதல் படமே சித்திரம் பேசிக்கு முன்னாடி நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஒரு கதாபாத்திரம், இந்த துப்பறிவாளன் மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் தான் வந்தேன். தென் என்ன பண்ண, ஒரு சினிமா சர்க்கிள்ல ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும், ஒரு 6 பாடல்கள் வைக்கணும், ஒரு 6 சண்டைகள் வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள நானும் என்ன பண்ணேன், என்னை கொஞ்சம் ஒரு அடாப்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு நான் பண்ணேன். தென் என்னுடைய பெரிய ட்ரீமே ஐ வாண்ட் டு கிரியேட் கேரக்டர் லைக் கணியன் பூங்குன்றன். அது இந்த படத்துல தான் ஆச்சு ஆக்சுவலா. அப்புறம் அதுக்கு ஒரு ஆக்டரும் தேவைப்பட்டாங்க எனக்கு. ஸோ வந்து இந்த 8 வருட காலங்கள்ல போகும்போது நானும் விஷாலும் ஒரு படம் பண்ணணும் சொல்லும்போது ஐடியாஸ் சொல்லுவேன். அந்த ஐடியாஸ் நல்லா இருக்கும். ஆனா வந்து அது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நான் நிறைய சம்பளம் கேட்பேன், போயா வெளியே அப்படின்றான். அப்புறம் நான் வெளியே போயிடுவேன். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவோம், எல்லாம் கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு என்ன சம்பளம் கேட்பேன், நான் அதை விட டபுளா கேட்பேன், போயா வெளியேன்னு சொல்லுவான். இப்படியே இருந்து கடைசியில 8வது வருஷத்துல சேரும்போது வந்து 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டோம். இந்த வாட்டி நானும் வெளியே போக மாட்டேன், நீயும் போயான்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணணும். என்ன பண்ணலாம் அவன் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஒரு டிடெக்டிவ் பண்ணலாம் விஷால் அப்படின்னு. விஷாலுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கிக்ட் அபவுட் தட் ஐடியா. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிதான் என்னுடைய ட்ரீம் வந்து நிஜமானது வந்து இதுதான், அந்த துப்பறியும் கதாபாத்திரம். ஆக்சுவலா நீங்க விஷால் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கே கேட்கணும்னு இருந்தது, எப்படி விஷால் அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலா விஷால்னா வந்து அந்த பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் சல்லுன்னு வரும், ஒரு அருவாள் எடுப்பாரு, இல்லைன்னா ஒரு இது பண்ணுவாரு. யூனோ ஹி இஸ் சோ மச் இன்டு ஆக்ஷன், ஒரு ஸ்டீரியோ டைப். இட் வென்ட் டு அ பாயிண்ட் வேர் எல்லாருமே விஷால்னா இப்படி, விஷால் போதும் நீ சண்டை போட்டு நிறைய பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தது. ஹவு கம் விஷால்? What made you think of sometimes Vishal? ignorance is blissful மங்கல்ல. நீங்க அதெல்லாம் பார்த்தது? ஏன்னா ஒரு சினிமா கூட விஷால்ட்ட பார்த்தது. இப்ப நான் விஷால் ரொம்ப லேட்டா தான் சொன்னேன், சட்டையை பிடிச்சிட்டாங்கனால. எவ்வளவு தைரியம் உனக்கு, என் படம் எதுவுமே உன் படம் நான் எதுவுமே பார்த்ததில்ல. அங்கேயே கிளிப்பிங்ஸ் பார்த்திருக்கேன், பட் விஷால் படமா ஃபுல்லா உட்காந்து நான் பார்த்தது கிடையாது. அதனால பெரிய அட்வான்டேஜ் எனக்கு என்னன்னா வந்து நான் எழுதி முடிச்ச பிறகு எழுதுனது எல்லாமே கிட்டத்தட்ட என்னுடைய சாயல், என்னுடைய ஹீரோஸ் வர்ற மாதிரி நான் எப்படி கன்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். விஷால் வரைக்கும் பண்ண கேரக்டரே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் ஒரு சேர்ல உட்கார வச்சு அமைதியா ஒரு 10 நிமிஷம் உட்கார்னா அந்த மாதிரி கேரக்டர் இல்லவே பண்ணதே கிடையாது. And he has to be very thoughtful, which he never do. எப்பயுமே பண்ணவே கிடையாது. ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப வெரி இம்பல்சிவ். அப்சல்யூட்லி ரைட், ரொம்ப இம்பல்சிவ். அதனால வந்து இந்த கேரக்டர் ரொம்ப மெடிடேட்டிவா இருக்கணும். அட் த சேம் டைம் சோ மெனி எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் இருக்கும் அந்த கேரக்டர். தட் இஸ் ஆக்சுவலி தட் கோ அலாங் வித் ஹிம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷனா ஒரு விஷயத்தை வேகமா ஓடுறது, இதெல்லாம் விஷாலுக்கு வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஆக்சுவலா திஸ் இஸ் ஆக்சுவலி சொல்ல போனா இன்டைரக்ட்லி டெய்லர் மேட் ஃபார் விஷால். நான் அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த 6 feet to அந்த 6'2" உள்ள அந்த ஹைட்டு, அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து விஷாலுடைய ப்ராவஸ் அது வந்து ரொம்ப அமேசிங். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்களே பெஸ்ட் ஃபைட் இந்த படத்துல தான் நான் பண்ணது. ஆக்சுவலி அது எப்படி பெஸ்ட் ஃபைட்னு சொன்னா வந்து, ஆமா அந்த சைனீஸ் அது எப்படி பெஸ்ட் ஃபைட்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஒர்க் பண்ண, அதுக்காகவே 2 months பேப்பர் ஒர்க் பண்ணோம். அப்புறம் விஷால் ஆல்சோ கேம் ஃபார் ஆடிஷன், அதாவது ஒரு ஃபைட்டுக்கு ஆடிஷன் பண்ணி அப்புறம் ஒரு வியட்நாம்ல இருந்து ஒரு 6 ஃபைட்டர்ஸ் கூட்டியாந்து. ஸோ எலாபரேட்லி ஒர்க்ட் ஆன் த ஃபைட். ஆக்சுவலி ஒரு படத்துக்கு 6 months ஒர்க் பண்ணுவோம், நான் ஒரு ஃபைட்டுக்கு 6 months ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால வந்து நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தம்பியோட ஒர்க் பண்ணும்போது வந்து
அவன் வந்து ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னான், தயவு செய்து விஷால் படம் எடுத்துறாத. விஷால் படம் எடுக்கிறதுக்கு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, நீ வந்து மிஷ்கின் படம் எடு. அதுல நான் ஒரு படம், நான் வந்து ஒரு கதை, எனக்கு ரொம்ப சின்சியர் மோஸ்ட் படம் எனக்கு வந்து என்னுடைய கம்பெனிக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு தம்பி கேட்டுக்கிட்டான். இந்த படம் நிறைய பேர் எனக்கு கிரெடிட் கொடுப்பாங்க, இந்த படம் வந்து மிஷ்கின் படம் சொல்லுவாங்க. பட் ரொம்ப சின்சியரா நான் சொல்றது வந்து இந்த படம் விஷாலுடைய படம். விஷாலுடைய இதுவரைக்கும் வந்த படங்கள் சொல்ல மாட்டேன், விஷால் மனசுக்குள்ள இருந்து நான் ஒரு நல்ல படம் நினைச்ச ஒரு விஷால் படம், அந்த படம் நினைக்கிறேன் ஆக்சுவலா. சோ எனக்கு வந்து அதான் சொல்ல, ஒரு நாள் கூட வந்து யூஸ்வலா என்னை பத்தி விஷால்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இல்ல, அவர் ரொம்ப டார்ச்சர் பிடிச்ச டைரக்டர், அவர்கிட்ட ஒர்க் பண்றது கஷ்டம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஷால் வந்து அதாவது தாங்கவே முடியாது, கேமரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயம் ஷார்ட் வைக்கிறதுல இருந்து அவன் தான் வைப்பான், நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு. சோ நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தப்பா சொல்லணுமோ சொல்லிட்டோம். ஆக்சுவலா நீங்க சொல்றப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லாம, அது என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேரும் பேசினது உண்மை, நீங்க சொன்னதும் டார்ச்சர் டைரக்டர், மத்தவங்க வந்து விஷால். ஆக்சுவலா அது உண்மை. அப்படியே கதை சொல்றதுக்கு முந்தைய என்ன பண்ண, ஐடியா சொல்றதுக்கு முந்தைய ஆக்சுவலா என்ன மீனிங்ல வந்தேன்னா, சரி இந்த கதை வேணாம் அப்படின்னு தான் விஷால் வந்திருக்கான். நான் ஒரு கதை சொல்லி முடிச்சு இன்டர்வல்ல எந்திரிச்சு ஹக் மீ. அப்புறம் இன்டர்வல் போயிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டு கொண்டாங்க வந்து நெக்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடிச்சுன்னா திரும்பி எந்திரிச்சு கட்டி பிடிச்சு, சார் நான் தப்பா எடுத்துருந்தீங்க, நான் ஆக்சுவலா வேணான்னு சொல்ல வந்தேன், இந்த கதை இது வேணான்னு சொல்ல வந்தேன். அதை ஏன்னா வந்து நாங்க சைன் பண்ணிட்டு நான் வந்து 2 months கேட்டேன். I took nearly 4 months to complete my script. நான் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றதுக்கு லேட் ஆச்சு. அப்ப என்ன ரொம்ப பொறுமையா எழுதுனா விஷால் என்ன நினைச்சிட்டேன்னா 2 மாசத்துல சொல்லிடுவாரு அப்படின்னா 4 months அவனுக்கு கடுப்பாயிட்டான். எனக்கு என்ன, நான் வட்டி எல்லாம் எனக்கு செலவாகுது, என்ன நீங்க அதனால படம் வேணான்னு சொல்றதுக்கு வந்தாங்க. நான் அன்னைக்கு வந்து நான் கதை சொன்ன உடனே பிடிச்சி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி கதை இல்லை, சரி நீ எவ்வளவு நாள் எடுப்பே எடு அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழ் சினிமாவில் அதிகமாக தவறாக புரிந்து கொண்ட ஒரு 2 பேர்ல நானும் விஷால்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை அப்பப்ப நாங்க பேசிப்போம். ஒரு பயங்கரமான குழந்தை ஆக்சுவலா. எப்படி குழந்தைன்னா வந்து ஸ்பாட்ல ஆக்ஷன் சொல்லி அவன் வேற சீன் அடிக்காத போது என் மடியில வந்து உட்கார்ந்துக்கிறது. சோ அதே மாதிரி நானும் அவங்ககிட்ட வந்து ரொம்ப, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ்ல தான் நாங்க 2 பேரும் இருந்தோம். அதனாலதான் நான் இப்ப நிறைய பேசும்போது வந்து நீ ஒரு படம் வெளியே பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்னு பயமுறுத்தி இருக்கான் ஆக்சுவலா. So it's good to know about a very beautiful human being. Good to know about my all these years உடைய பெரிய சர்ச் வந்து it completed on விஷால்னு சொல்றேன். உங்க 2 பேருக்கு காமனா இருக்கிற ஒரு கேரக்டர் ஏதாவது சொல்லுங்க. 2 பேரும் பயங்கர கோவம் வரும். இது வந்து கெட்ட ஹேபிட். அத ரொம்ப இம்பல்சிவ். அதாவது we both are very impulsive. Really? ஆமா, ரொம்ப இம்பல்சிவ். அதாவது வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கும் சில டைம். அதாவது நான் ஸ்பாட்ல திட்டும்போது அவன் ரொம்ப அமைதியா இருப்பான். என்னோட அசிஸ்டன்ஸ் யாரை திட்டும்போது ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட், அங்கிருந்து ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் எனக்கு சிரிப்பேன். அதாவது என்னை கூல் பண்ணுவான் அப்படி சிரிச்சுட்டு. நான் எப்படின்னா மைக்கெல்லாம் தூக்கி எறிவேன். ஒரு நாள் மைக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சு எல்லா அசிஸ்டன்ட் ஓடுறாங்க. ஓடும்போது விஷால் அந்த மூட்ல வந்து அப்படியே ரொம்ப அமைதியா ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட் தான். அப்புறமா வந்து மெதுவா சிரிச்சுட்டு அப்புறம் பேக்ல வந்து அப்படியே தடவி கொடுத்தான். அதுக்கப்புறம் விஷால் கத்துவான், அவன் அசிஸ்டன்ஸ் ஏதாவது பண்ணிட்டான்னு கத்துவான். கத்திட்டு அவ்வளவு பெரிய சவுண்டா இருக்கும். அப்புறம் நான் போய் பின்னால வந்து தடவி கொடுப்பேன். சோ இது எங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி அப்படிதான், கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது வந்து எப்படி சொல்றது, இப்படிதான் இருந்துச்சு. கோவப்படாதீங்க. ஆக்சுவலா எங்க கூட எங்க அசிஸ்டன்ஸ் அவங்க அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாமே புரியல இந்த கெமிஸ்ட்ரி இவங்களுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு பிரதர்லியா எப்படி இதாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்கோர்ஸ் அவங்க வீட்டுல என்னை வந்து அவங்க ஃபாதர் மதரும் they said it's a very important movie, Mishkin, you take as a responsibility அப்படின்னா. அது பர்டிகுலரா ஐஷு அதாவது எங்க அம்மா வயிற்றுல பிறந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. அதான் வந்து அவ கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ஹனிமூன் போயிருக்கா. ஆக்சுவலா படம் பார்க்கல. அப்ப பாரிஸ்ல இருந்து எனக்கு வந்து போன் பண்ணும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இட்ஸ் நாட் விஷால்ஸ் மூவி, இட்ஸ் ஆக்சுவலி மிஷ்கின்ஸ் மூவின்னு சொன்னான். இப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் கிடையாது, எங்க 2 பேர் மூவியும் இது நாங்க 2 பேரும் சேர்ந்து இதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கல்யாணம் பரிசு நாங்க 2 பேரும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் a very moving. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் சென்டிமெண்டல் ஆனதே கிடையாது. ஆக்சுவலி ஐ எம் நாட் a kind of a sentimental person, of course in my own way. பட் இந்த மூவி எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. இது ஆக்சுவலா சீக்கிரமா மறக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்த படத்துக்கு போயிடும்னு நினைக்கிறேன். வினய் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. வினய் வந்து இவ்வளவு ஹியூமேனா என்கிட்ட வந்து இப்படி இவ்வளவு அன்பா இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா வினய் வந்து சொல்லும் போதே சொன்னா, சார் எனக்கு நடிக்கவே வராது சார், எல்லாருமே அதான் சொல்றாங்க என்ன சாக்லேட் பாய்னு. நான் சொன்னேன் அதெல்லாம் தானே, நீ வந்து நான் கதை சொல்லும் போது சார் இப்படி சார் வில்லன்னா எனக்கு சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நீ வந்து ஜஸ்ட் டு டூ இட், எனக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு வில்லன் வேணும் எனக்கு அப்படின்னு. அவன் வந்து அவ்வளோ சின்சியரா வந்து, அப்ப அவனுக்கு வந்து ரொம்ப டிக்ஸ் ஜாஸ்தி. ஏதாவது ஒரு சீன் சொல்லி முடிச்சு நான் சும்மாவே இருக்க முடியாது, மூஞ்சி ஏதாவது ஆடும். அப்புறம் ஏதாவது ஒரு சீன் முடிச்சிட்டு கை அப்படி ஆட்டுவான். நான் சொன்னேன், டேய் what the hell you are doing man, I didn't ask you to do that actually, you do what I ask you to do அப்படிப்பேன். அப்புறம் இல்ல சார் இதுதான் பழக்கம், இது பண்ணிட்டு இப்படி பண்ணணும் சார். அதனால போன் எடுக்கும் போதே
வணக்கம் சார் அப்படிம்பா. நான் சொன்னேன் என்னடா வணக்கம் சார், இல்ல சார் தமிழ்ல இப்படிதான் சார் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண. ஆமா அப்படின்னு சொல்லுவான். இது ஒரு பக்கம். சோ ஃபென்டாபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அதாவது அவ்வளவு சின்சியரா பண்ணான். அப்புறம் பிரசன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. அதாவது அவன் எந்த பார்ல நான் அவனை வைப்பேன், கிட்டத்தட்ட அந்த காலத்துல வந்து ரங்காராவ், நாகையா இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த ஜெனரேஷன் சொல்லுவேன் ஆக்சுவலா. வந்து நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் யூ கேன் டூ எனிதிங். அவன் சீக்கிரமா ஒரு பெரிய ஹீரோ வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவன் பெரிய ஹீரோவா தான் இருந்தான், பட் நடுவுல வந்து ஒரு சின்னது ஐ திங்க் யூ ஷுட் கம் அப் அகைன். நான் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் பிரசன்னாட்ட, நான் ரொம்பலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நாங்கள் 5ஆவதுல ஒர்க் பண்ணிருக்கோம். வி ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் சப்டெக்ஸ்ல நாங்க பேசிப்போம். நான் ஒரு ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் சில ஆக்டர் எப்படின்னு கேட்டா வந்து எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லணும், சில ஆக்டர்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா they will shock you, they will surprise you. அந்த மாதிரி பிரசன்னா I think it's one of the fantabulous actor. I am very proud associated with him. Very nice sir. சரி, இப்ப துப்பறிவாளன்ல இருந்து அப்படியே flashback போலாமா இல்ல முன் எப்படி வேணா? Okay, we'll go to your past. This is your stage and you can rule me. Thank you for that. Let's go back. உங்களோட இவ்ளோ 9 திரைப்படங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க and share the best experience. ஏதாவது ஒண்ணு this is my most அப்படி மெமரபிள் அண்ட் இது வந்து நான் ஒரு பொக்கிஷமா நான் டீல் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ரேண்டமா நீங்களே எடுத்து பேசுங்க. இல்ல நான் வந்து மொத்தம் ஒரு 2 படம் நான் இளையராஜா சாரோட பண்ணிருக்கேன். என்னுடைய பெஸ்ட் தருணங்கள் வந்து என் லைஃப்ல பெஸ்ட் தருணங்கள் வந்து எப்பயுமே அப்படிதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து என்னுடைய 5ஆவது வயசுல எங்க அப்பா தோல் மேல தூக்கிட்டு போகும்போது ஒரு ஒரு பொருட்காட்சியில வந்து நான் வந்து அன்னக்கிளியை உணர்த்திடுறது ஸ்கிரீன் பண்ணும்போது நான் பார்த்தேன் அந்த பாட்டை. ஐ வாஸ் சோ ஷாக்டு. எங்க அப்பாவை சட்டையை பிடிச்சி நிப்பாட்டேன். அப்படியே எங்க அப்பா நின்று எனக்காக வெயிட் பண்றாரு. நான் அந்த பாட்டை ஃபுல்லா கேட்கிறேன். கேட்டு எனக்கு என்னுடைய முதல் லல்லபி, என்னுடைய முதல் தாலாட்டுது ஆக்சுவலி. அதை கேட்டு எனக்கு மயக்கமே வந்துருச்சு, கடுமையான மயக்கம் வந்துருச்சு. அதுல இருந்து ஒரு பெரிய சர்ச் வந்து இளையராஜா மேல. அப்புறம் எங்க அப்பா சொல்லுவார், எங்க அப்பா வந்து பழைய பாடல்கள்லாம் பாடுவாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே பாடுவாங்க, நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ். சினிமா பாடல் கண்டசாலா மாதிரி எங்க அப்பா பாடுவாரு, எங்க அம்மா பீஸ்ல மாதிரி பாடுவாங்க. அதாவது சாப்பிடும் போது 2 பேரும் பாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல இருந்தா வளர்ந்தோம் ஆக்சுவலா. அப்ப இளையராஜா பிளேட் a major role in my life. அதுக்கப்புறம் வந்து கேசட் வந்த காலங்கள்ல எங்க வீட்டுல வசதி கிடையாது அவ்வளோ கேசட் எல்லாம் கேட்கறதுக்கு. அப்ப பக்கத்து வீட்டுல தான் போய் கேட்கணும். அப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பிளாட்டா இருக்கும். அப்ப நீங்க எப்படி சொர்க்கமா இருக்கும் அந்த காலத்துல. அப்ப நிழல்கள் பாட்டுலாம் வந்து நான் காலையில 9 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. 10 மணிக்கு வாங்க அந்த ஃப்ரெண்டு எங்க அண்ணா, அவர் வந்து ஒரு தெரிஞ்சவர் தான், அவர் வந்து போடுறாரு. அன்னைக்கு இரவு முழுதும் நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். அன்னைக்கு வந்து நான் சாப்பிட கூட ஆமா அந்த வானமகள் நானுகிறாள், அந்த அந்த ஏக் தோ தீன் இல்ல. இப்ப இந்த பாட்டு இதெல்லாம் இது வந்து அப்புறம் முதல் மரியாதை நிறைய பாடல்கள் வந்து முதல் மரியாதை. நான் வயசாகி நான் வந்து காலேஜ்லாம் வந்துட்டேன். ஸோ இளையராஜா வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா மட்டும் பார்க்கல, என்னுடைய லைஃப்ல ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்தார். அதான் அடிக்கடி சொல்லுவேன், காதல் பண்ணும்போது நம்மளுக்கு எம்எஸ்வி பாடல்கள் தேவைப்படுது, காதல் தோல்வி அடையும் போது நம்மளுக்கு இளையராஜா. ஸோ அவ்வளவு இன்டென்ஸ். நீங்க உத்து பாத்தீங்கன்னா நீங்க காதல்ன்றது ஒரு வெற்றி. ஆமா, ஆனா காதல்ல ரொம்ப சுகமானது, ரொம்ப வந்து நம்ம லைஃப் லாங்கா என்னன்னா காதல் தோல்விதான். அந்த காதல் தோல்வி ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயம். அந்த காதல் தோல்விக்கு வெறும் இளையராஜா பாடல் தான் இருக்கும். சோ அது ஒரு பெரிய ஒரு இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மியூசிக்கல் சைக்கேய அவர் கிரியேட் பண்ணிருக்காரு ஒரு 40 வருஷம். அதாவது வந்து நம்மளுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு மியூசிக்கல் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டை அவர் ரொம்ப அழகா அவர் நம்மளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார். அவருடைய கான்ட்ரிபியூஷன்ல இதோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்குமான்னு தெரியல. அப்புறம் அவரை ரொம்ப பெரிய கனவுகளாக பார்த்து 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 அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் போகும்போது முதல் படம் எனக்கு கிடைச்சவொடனே இளையராஜாக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதான் ஐ திங்க் எனக்கு வந்து நான் ராஜா சார் இல்லாம வின் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ரொம்ப ஒரு இருமாப்பா எனக்கு வந்து என்னுடைய கிராஃப்ட் மட்டும் தான் வின் பண்ணணும்னு நினைச்சேன். செகண்ட் படம் வந்து நந்தலாலா, ஆனா அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ராஜா சட்ட நந்தலாலா போய் ஒர்க் பண்ணும்போது அதாவது எப்படி சொல்றது, நான் ரொம்ப சாமியெல்லாம் நம்புறது கிடையாது. அவர் என்ன சில டைம் கோயிலெல்லாம் கூப்பிட்டுக்க, நான் ரொம்ப வெகமெண்டா இல்லைங்க நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், நீங்க தான் சாமி அப்படின்னு இருக்கேன். அப்ப அவர் கூட இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து சினிமா, அதாவது ஒரு இசையை அவர் நேசிக்கிறத பார்த்துட்டு
ரொம்ப நான் ஷாக் ஆயிட்டேன். சொல்லப்போனா எனக்கு அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். காலைல 7 மணிக்கு வருவாரு, என்னை தான் வந்து கூட்டு போக சொல்லுவார் வீட்டுல கார்ல. சாயங்காலம் 7 மணிக்கு திரும்பி கொண்டு வந்து வீட்டுல விட சொல்லுவாரு. அந்த 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 கிட்டத்தட்ட அந்த 12 மணி நேரத்துல அவர் சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கும். அந்த 1/2 hour தவிர மிச்சம் எல்லாமே வெறும் மியூசிக் தான். ஒரு காசிப் பேச மாட்டார். மியூசிக் மியூசிக் மியூசிக். அப்புறம் ஏதாவது சில அறிவுரைகள் சொல்லுவாரு. இந்த மாதிரி நீ இதை படி அதை படின்னு சொல்லுவாரு. மிச்சப்படி நாங்க டிஸ்கஷன். நான் அதுக்காக என்ன ராஜா சட்டை போகும்போது நிறைய படிச்சுட்டு போவேன். ஸோ இந்த மொமெண்ட் வந்து என் லைஃப்ல வந்து இப்ப சொல்லும் போது இமீடியட்டா எனக்கு வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 9 படங்கள்ல இந்த 11-12 வருஷங்கள்ல நான் வந்து என்னுடைய பெரிய அலாதியான மோஸ்ட் இன்டென்ஸ் நான் வாழ்ந்த பீரியட் வந்து நான் ராஜாவோடு இருந்த தருணங்கள் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து அப்புறம் ஓனாய் ஆட்டுக்குட்டி. ஓனாய் ஆட்டுக்குட்டியில வந்து நான் என்னன்னா நந்தலால ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவர் 6 பாட்டு போட்டு கொடுத்தாரு. ஆனா நான் 2 பாட்டு தான் பாட்டில் யூஸ் பண்ணேன். அவனு பயங்கர கோவம். ஓனாய் ஆட்டுக்குட்டி போகும்போது வெளியே போட்டுட்டாரு. போன உடனே என்ன பண்ணாரு, என்ன வந்திருக்கு அப்படின்னாரு. இல்ல நான் இந்த படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணணும். அப்படியே போன படத்துல 6 பாட்டு பண்ணி 2 பாட்டு தான் வச்சேன். இந்த பாட்டுல ஒரு 4 பாட்டா வைப்பேன்னு. இல்லைங்க இதுல பாட்டே இல்லைன்னு வெளியே போட்டாரு. அப்புறம் நான் சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, இல்ல ஒரு நீங்க கதை கேளுங்க அப்படிலாம் சொல்லிட்டு, நான் கதையெல்லாம் கேட்க மாட்டேன், நீ படம் எடுத்துட்டு வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணணும், நான் வந்து மியூசிக் போடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் நேரம் படம், ஆனா நான் சொல்லிட்டேன் உங்க பேரை நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் பேரெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படம்லாம் பண்ணிட்டு டபுள் பாசிட்டிவ் காட்டும்போது வந்து சொன்னாரு, நான் எக்ஸப்ஷனலா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு தந்தை மாதிரி எனக்கு எனக்கு என்னை பெத்த தந்தை ஒரிஜினலா இருக்குது போக என்னுடைய கலை தந்தையாக நான் வந்து அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஒரு வார்த்தை இருக்கு. அதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா ஸ்டாண்டிங் அண்டர் தான். இஃப் யூ ஸ்டாண்ட் அண்டர் சம் கிரேட் மென் ஆர் அ கிரேட் பர்சன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதான் மீனிங் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்ச நான் ராஜா சாருக்கு மட்டும்தான் கீழே நான் உட்கார்ந்துருக்கேன் ஆக்சுவலா. அப்புறம் நான் இங்க யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். Which is the most arrogant statement I know. I was about to say, but why so much arrogance? I don't mind saying that actually, because my association with him, and of course I've gone through all this many experience in Tamil cinema and meet, and I would say that I understand him. That means I stand under him all my life. Okay. Aside, why Mishkin is arrogant? Arrogant அப்படின்றது இப்ப நான் அரகண்டான்னு எனக்கு தெரியாது. மேபி எனக்கு ரொம்ப தீர்க்கமா சினிமால வந்து எனக்கு ஒப்பீனியன் இருக்கு. இப்ப நான் சினிமா எப்படி வந்தேன்னா செல்ஃப் தாட். நான் வந்து கதிர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். 9 மாசங்கள்ல வெளியே வந்துட்டேன். வின்சென்ட் செல்வாட்ட ஒர்க் பண்ணி நான் வின்சென்ட் செல்வா சார்ட்ட என்னுடைய குருவாக மதிச்சாலும் நான் அவர்கிட்ட வந்து என்ன கத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் சினிமா எப்படி பாக்குறேன்னா, ஒரு குருட்ட வந்து நீங்க சினிமாவை குருவா கத்துக்க முடியாது, ஆனா நீங்க சினிமாவை லேர்ன் பண்ணிக்கலாம். நான் செல்ஃப் தாட்டா தான் நான் நினைக்கிறேன். என்னை வந்து அதுக்காக நான் சுயம்புன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு 10 வருஷம் கடுமையா போராடி சினிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அது தெரிஞ்சதுல எனக்கு வந்து ரொம்ப அதாவது இப்ப ஒரு திரைக்கதை எப்படி எழுதுது அப்படின்னா ஒரு 260 புத்தகம் நான் படிச்சிருக்கேன். உலகம் ஃபுல்லா இருக்க புத்தகங்கள், பிரெஞ்சு மொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண படங்கள், இட்டாலியன் மொழியில இருந்து. சோ நான் ரொம்ப சின்சியரா படிச்சிருக்கேன். அப்ப சின்சியரா படிக்கும் போது யாராவது என்கிட்ட பேசும்போது ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஆன்சர். இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஒப்பீனியன், ஆல்சோ மை எக்ஸ்பீரியன்ஸ். அது it's ruthless. I never accept any bullshitting, or I never accept half-boiled answers. I never accept ஒரு மாதிரி வந்து ஒரு அப்படி மெதுவா வந்து பேசிக்கிட்டே இருந்த அரை வரலாம் கிடையாது. யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன். இப்ப கடவுள் இருக்குன்னு நம்புறவங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கும் ஆக்சுவலி. சோ இந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் எப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணி வளர்த்துங்க. இப்ப இதை நான் என்னைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் வைக்கிறேன். Not as an argument, this is what me actually. So இது வந்து சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு அரகன்ஸா தெரியும். அதை தவிர நான் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நான் எந்த ஒரு எனக்கு தெரியாத ஒரு ஏரியால நான் வந்து கருத்து சொன்னதே இல்லை. இப்பதான் ரீசெண்டா வந்து சில பொலிட்டிக்கலா சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது மாதிரி வந்துருச்சு. அது ஐ பிலீவ் இட்ஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி as a writer, as also a filmmaker. I have to take some time chance. நான் வந்து ஒரு ஏரியால இருந்து நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக பேசணும் இல்லையா. எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் இது வரைக்கும் நான் பேசினது இல்லை. சோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஃபிகர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிளஸ் என்னுடைய ஸ்பாட்ல ஐ எம் ஆக்சுவலி இன் இடியமே. எப்படி பாலாவோட நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்படி பாலா ஒரு இடியமினோ அந்த ஸ்பாட்ல நான் அப்படிதான் இருக்கிறேன். நோ ஐடியாஸ் ஆர் அக்செப்டட்.
என்னுடைய ஃபிலிம் மேக்கிங்ல நான் தான் லென்ஸ் சொல்லுவேன், நான் தான் கேமரா ஆங்கிள் வைப்பேன். I don't want any of my actors to come and help me because I am spending 6 months on my script. I don't want their immediate impression on script and give me an advice. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த படத்தை நான் வந்து பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொல்றேன். பாக்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலா பாக்யராஜ் சார் வந்து மொத்தமே 3 வார்த்தை தான் இந்த படத்துல. அப்ப அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு என்ன கேட்டாரு, என்ன தம்பி எனக்கு வந்து இதுல ஒண்ணுமே டயலாக் இல்லை சார். டயலாகே இல்லை சார். இப்ப நான் என்ன பண்ணணும் சார்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே பண்ண போறது சார். ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ணாம நீங்க இருக்கிறீங்க சார். அதுதான் இந்த பிரசன்ஸ். ஏன்னா நீங்க பண்றது அப்பதான் வீரியமா இருக்கும். நீங்க மொத்தமே ஒரு 2 குழந்தை தான் சார் படத்துல பண்றீங்க. நீங்க படம் ஃபுல்லா எதுவுமே பண்ணாம இருந்தா தான் எனக்கு அது வீரியமா இருக்கும். சோ அதனால யூ டோன்ட் டூ எனிதிங். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல எங்க அசோசியேட்ல நிறைய சொல்லியிருக்காரு, இல்ல ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் புரிஞ்சுட்டாரு, இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு புரிஞ்சுட்டாரு. I know that you are a great man. உங்க படங்கள் எனக்கு தூரல் நின்று போச்சு வந்து நான் அவ்வளவு ரசிச்சிருக்கேன். ஒரு ஃபிலிம் மேக்கரா நான் வந்து எனக்கு வந்து அவ்வளவு கான்ட்ரிபியூட் எனக்கு பண்ணிருக்கு. தூரல் நின்று போச்சு, செந்தாமனுடைய ஆக்டிங், செந்தாமர் அவர் ஹேண்டில் பண்ணது, சுலக்ஷனா அவர் ஹேண்டில் பண்ணது, அதுக்காக ஒரு பண்ணிக்காக வந்து ஒரு வேலி வச்சிருக்க ஷாக்கு வேலியில வந்து இதெல்லாம் வந்து அன்பிலீவபிளான ஒர்க், அவருடைய ஒர்க். ஆனாலும் ஐ எம் வெரி ஷுர் ஐ வில் நாட் டூ தட். Now I will not follow that. This is my script and I have to be truthful to the script. So இத வந்து இந்த what do you call இந்த ஒரு விஷயம் வந்து people may, for them it may sound arrogance. இது 2 சொல்லிட்டேன். ஆனா இன்னொன்னு சொல்றேன், எனக்கு அரகன்ஸும் இருக்கலாம். எனக்கு தெரியாது. சோ இந்த 2 சொன்னனால எனக்கு அரகன்ஸ் இல்லன்னு நான் என்னால சொல்லிக்க முடியாது. ஒருவேளை எனக்கு அரகன்ஸ் இருக்கலாம். ஐ திங்க் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிலிம் மேக்கரா. அதுதான் எனக்கு வந்து ஒரு இன்டர்னலா என்னைய தீ மூட்டுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் சொல்றது ரைட்டு நான் நம்பணும், நான் சொல்றது நிஜம் அப்படின்றத நம்பணும், என்னுடைய ட்ரூத்தை நான் கட்டி பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்றேன்னா, நான் சின்சியரான ஃபிலிம் மேக்கர் நான் ரொம்ப தீர்க்கமா நான் நம்புறேன். அதை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நானே படங்கள்ல வந்து பாட்டு இல்லாம பண்ணிருக்கேன், நானே ரிஸ்க் எடுத்திருக்கேன், நானும் ஒரு பல கோடிகளை இழந்திருக்கேன் ஆக்சுவலா. சோ அதனால எனக்கு அந்த சுயம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு வந்து அந்த அரகன்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன். தப்பு கிடையாது. அது வந்து நான் வந்து அந்த விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆக்சுவலா. My only thing is, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இவ்ளோ புக்ஸ் படிச்சு இப்படி வந்திருக்கீங்கன்னு, இது ஒரு ட்ரெண்ட். Now the trend is changing. It's moving. We are moving to another decade. ஒரு முடிச்சாச்சு நீங்க இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம். இப்ப வேற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. So you will stick to உங்களோட பாஸ்ட்ல நீங்க படிச்ச அந்த ஒபினியன் அதோடயே இருப்பீங்களா இல்ல மாறுவீங்களா? Will that change you? சினிமா வந்து it's a strongly an academic work. It is not நம்ம நினைச்சுக்கணும் வந்து சினிமா வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோன்னு புரிஞ்சு போகணும்ல. சினிமா யூ ஹாவ் டு பிராக்டிஸ். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா நீங்க ஒரு டைரக்டர் ஆகணும்னா யூ ஹாவ் டு பி a ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா யூ ஷுட் ஹவ் ரெட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100 to 200 கிரேட் லிட்ரேச்சர் நீங்க படிச்சிருக்கணும். உங்களுக்கு நேச்சுரலாவே கதை சொல்லும் திறன் இருக்கணும். இல்லைன்னா நேச்சுரலாவே உங்களுக்கு கதையை கேட்கிற திறன் இருக்கணும். அதாவது கதையை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற திறன் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து யூ நீட் அ டைம் டு பிராக்டிஸ் திஸ் டைம் ஆக்சுவலி. இது இல்லாம உங்களுக்கு வந்து லாபகம் வராது. இது இல்லாம உங்களுக்கு வந்து when you practice it will become your second nature. Without practice you can't do. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ ட்ரெண்ட்னு நீங்க சொல்றது வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு சினிமா பண்றாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு சினிமான்றது ஒரு ஃபிலிம் மேக்கருடைய கம்ப்ளீட்டட் விஷன். இப்ப நான் வந்து எனக்கு வந்து சேது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான படம். நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேதுவை நான் பார்த்திருக்கேன். அந்த சேதுவை பார்த்து நான் எந்திரிச்சு கிருஷ்ணவேணி தியேட்டர்ல எல்லாரும் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணும்போது நான் ஓவேஷன் பண்ணி நான் பயங்கரமா அழுந்திருக்கேன். அந்த சேதுவை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, சேது பாலா எழுதும் போது அந்த சின்ன வயசுல இருந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்து பாலா எழுதுறான். அதுல வந்து அவ்வளவு உயிர் இருந்துச்சு. அப்புறம் அதுல ஒரு ஹாலிவுட்ல சொல்ற ஒரு 3 plot ஸ்ட்ரக்சர் வந்து இன்டைரக்டா உள்ள இருக்கு. நீங்க ஒரு ரைட் ஸ்டோரி நீங்க எழுதிட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள அது வந்து ரைட் ஸ்டோரி ஆயிடுது. இப்ப நான் என்னுடைய படங்கள் சித்திரம் பேசடி 5 அதெல்லாம் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து சேதுவை ஒன்லைன் எழுதி வச்சுட்டு, தங்க பதக்கம் ஒன்லைன் எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேவர் மகன் ஒன்லைன் எழுதி வச்சுட்டு, காதலிக்க நேரம் ஒன்லைன் எழுதி வச்சுட்டு, இந்த ஸ்ட்ரக்சரை நான் கம்பேர் பண்ணி நான் வந்து சித்திரம் பேசிட்டு எழுதினேன். ஸோ இட்ஸ் அன் அகாடமிக்கல் ஒர்க். இப்போ நீ பாலாட்ட போய் நான் சொன்னேன், இப்படி நான் பண்ணிருக்கேன் பாலானா, பாலா அது என்னடா அது வந்து நான் அது ஒன்றும் பெரிய படம் இல்லை பாலா சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன் உனக்கு தெரியாது 3 plot ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா அது இட்ஸ் a great story. When you write it on the right sense, theoretically போய் உட்கார்ந்து அது அழகா போய் உட்காருது. See, that is what the best thing. நீங்க வந்து ஒரு பாட்டி ஒரு அருமையான கதை சொல்றாங்க அப்படின்னா அதுல பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆக்சுவலா. சோ ஒரு நான் சினிமாவை ரொம்ப ஸ்ட்ரக்சரலா பாக்குறேன்.
இப்ப நீங்க அதை எப்படி நீங்க ட்ரெண்ட்னு சொன்னீங்கன்னா, ட்ரெண்ட்ன்றது மீனிங் அது அதுவும் ஒரு டைமுக்குள்ளே இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து இட் வில் சேஞ்ச். ஆனா இது டைம்லெஸ். ஒரு அம்மாக்கு 10 மாசம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கணும். இது ட்ரெண்ட் இதுக்குள்ள வராது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அதுதான் உங்களுக்கு. இதுக்கு டைமே நீங்க அப்ளை பண்ணி ட்ரெண்டே அப்ளை பண்ண முடியாது. என்னை பொறுத்தல ஒரு கதையும் ஒரு கருவா தான் நான் பாக்குறேன். அதுதான் கருன்னு சொல்றான் கதையவே. சோ யூ கான் அப்ளை ட்ரெண்ட். நீங்க பிலிம் மேக்கிங்க நீங்க ட்ரெண்ட்ல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு எடிட்டிங் ஸ்டைல் வந்து இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எடிட்டிங் ஸ்டைல் ஃபார் மோர் ஆயிடுச்சு. அதான் நான் வந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உதிரிப்பூக்கள் இன்னைக்கு படம் வந்து அதே மாதிரி ஒரு படம் எடுத்தா இன்னைக்கு ஓடுமான்னு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா உதிரிப்பூக்களை பாக்குற அளவுக்கு பொறுமை இல்லை நம்மளுக்கு வந்து வாட் நெக்ஸ்ட், பிகாஸ் we are exposed to the TV culture. So it means what this நம்மளுடைய இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஐடியாஸும் இந்த மீடியா பம்பார்ட்மெண்ட்டும் குழந்தைகளை வந்து வேற ஒரு லெவலுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது ஆக்சுவலா. பட் அட் த சேம் டைம் as a filmmaker I should stick to my இந்த ட்ரெண்ட்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, அதாவது ஒரு தாய் கருவை உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து ஆர்ட் பண்ணணும். அந்த ஆர்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க ட்ரெண்டே கிடையாது. இப்போ ஐ எம் நாட் இன் ஃபேஸ்புக், ஐ எம் நாட் இன் ட்விட்டர், ஐ எம் இன் வாட்ஸ்அப். அதுவே நான் யோசிச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்லிருக்கேன், இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் ஐ ஷுட் ஒரு 6 months செல்ல கட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். பிகாஸ் திஸ் பம்பார்ட்மெண்ட் இப்போ ஒரு செல்ல ஒரு நாளைக்கு ஒரு 300 போன் வருது. அந்த 300 போன்ல வந்து 3 போன் தான் வந்து அதாவது எசென்சியலா இருக்கு. மிச்சம் 297 போன் கால்ஸ் ஜஸ்ட் ஹாய் பை தான். And we are talking only gossips. இது வந்து சின்சியரா நான் சொல்றது, என்னுடைய அப்சர்வேஷன் ஆக்சுவலா. அந்த 3 கால் பாத்தீங்கன்னா யாராவது எஸ்விஆர்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்ன புக் படிச்சேன், நான் இதை படிச்சுக்கிறேன், நான் ஒரு இன்னைக்கு படிச்சதை சொல்றேன்னு சொல்றாரு. அல்லது யாராவது ஒரு பவாச்சலத்துறை மாதிரி ஒரு ஆள் வந்து மிஷ்கின் என்ன பண்றீங்க, இங்க வரீங்களா, இங்க ஒரு விழா இருக்கு, ஏதோ எசென்சியலா ஒரு 3 கால் தான் எசென்சியலா இருக்கு ஒழிய மிச்சம் 297 கால்கள் it is just a waste of time. சோ இனிமே போன்லயும் கிடைக்க மாட்டாரு மிஷ்கின். நான் போன் அமுத்தி வைக்கலாம்னு இருக்கேன். நான் 2 வருஷம் போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது நடுவுல I know that period. ஆமா, அந்த பீரியட் ஆக்சுவலி. சோ இதுதான் this is what my opinion about my life. You don't need to take it as a rule or standard thing. பட் நான் ரிபல் பண்றேன். இந்த ட்ரெண்டுக்குள்ள என்னை போக கூடாதுன்னு ரிபல் பண்றேன் ஆக்சுவலா. அதாவது இது பாட்டம் லைன் என்னன்னா, மிஷ்கின் மாற மாட்டார், மிஷ்கின் இப்படிதான் இருப்பார், மாறவே முடியாது ஆக்சுவலா. அதான். Okay, now you have to start with your controversies. ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் பாலசக்திவேல் படம் வந்து இப்ப அந்த வழக்கு எண் 14 வந்து நாங்க வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப கொண்டாடி அது வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு பண்ணும்போது நான் அப்ப ஷூட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு படம் பண்ணிக்கும் போது எனக்கு எவ்ரிடே அந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது நான் என்னடா ஆச்சு அந்த பாலசக்திவேல் படம் என்னாச்சு கேட்கும்போது எனக்கு வந்து இல்ல படம் வந்து சரியா நல்லா இருக்கு, ஆனா இன்னும் பெருசா ரிசப்ஷன் இல்ல, மெதுவா. அதாவது இப்ப நான் ஒரு மேடைக்கு போகும்போது நான் மேடைக்கு போயிட்டே இருக்கும்போது மேடையில போய் உட்காந்து பாலா எப்படி இருக்கு அப்படின்னு அவன் வந்து என்ன சொன்னா வந்து பரவாயில்லடா அப்படின்னா. சமுத்திரக்கனி கேட்டவொடனே இல்லைண்ணே பிக்கப் ஆகுதுண்ணே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய மனசு கஷ்டமாயிருச்சு. அதாவது ஒரு நல்ல படம். இப்ப நான் மேடையில ஏறினோடனே எனக்கு தெரியுது மேடை வந்து அங்க உங்க ஒரு உட்கார்ந்துருக்க 1000 பேர் மட்டுமே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி டெலிகாஸ்டட் டு தி ஹோல் தமிழ்நாடு. ஐ ஃபைண்ட் என்னுடைய கடமையாக அந்த இடத்துல நினைச்சது வந்து எல்லாத்தையுமே சினிமா பாக்குறவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து 100 படங்கள் வருது, அதுல 98 படங்கள் வந்து நீங்க மோசமான படங்களை நீங்க ஏத்துக்குங்க, ஆனா ரொம்ப நல்ல படங்களை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அது பாலசக்திவேல் போன்ற ஒரு படங்கள் வந்து ஒரு நல்ல படங்கள், அதை நீங்க ரொம்ப தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உத்தியோகமா பேசினேன். அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னு கேட்டா வந்து கோபமாக கத்தினார், அவசியம் இல்லாமல் பேசினார். அவசியத்தோட தான் பேசினேன். சம்டைம்ஸ் ஐ பிலீவ் we have to that's the most என்னுடைய இப்ப நான் வந்து நிச்சயமா வந்து நான் நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 10 வருஷமோ ஒரு 20 வருஷம் கழிச்சு I think one of the most memorable truthful talk I have ever spoken about my fellow filmmaker. and அதுல வந்து எனக்கு சுயத்துல எனக்கு எந்த லாபமும் இல்ல. என்னுடைய சக படைப்பாளி ஒரு படத்தை நீங்க வந்து பத்திரமா பார்க்கணும், அவனை பத்திரமா பச்சுக்கணும்னு சொன்னது வந்து என்னோட பெரிய கடமையா நினைக்கிறேன். That may sound controversial, but I don't know. It's okay. So you are happy about being there? I'm very very happy about it. I never do autopsy on my what I have done actually. அதனால வந்து நான் பண்ணவே மாட்டேன் actually. We spoke about your arrogance, we spoke about your controversy. Now we're going to speak about love. Okay, the personal side. இவ்ளோ கான்ட்ரோவர்ஷியலா இருக்கிற ஒருத்தர், இவ்ளோ அரகண்டா இருக்கிற ஒருத்தர், or misunderstood person,
எவ்வளவு லவ் பண்ண முடியும்? நான் சிறு வயசுல இருந்து காதலிச்சுட்டே இருந்திருக்கேன். அதாவது நான் வந்து என்னை வந்து பெண்கள் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய படங்கள்லாம் வந்து ஏன் வந்து பெண்களை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் வந்து மோசமாவோ அவங்க உடலை வந்து நான் வந்து விற்கிறதுக்கும் நான் எந்த படமும் என் படம் அனுமதிச்சதே கிடையாது. அதாவது நான் ஒரு குத்துப்பாட்டு முதல் படத்துல பண்ணும்போது கூட என்னோட அசிஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 18 பெண்கள் குத்துனான். அதாவது வந்து எந்த காரணத்துக்கும் டான்ஸ் ஆடும்போது அந்த அதரங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வளர்ந்த விதம் பர்டிகுலர் என் பாட்டி, என்னுடைய அம்மா, என் வீட்டு பக்கத்துல இருந்த தோழிகள் எல்லாமே என்னை ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டா தான் பாத்துக்கிட்டாங்க. ஐ ரெஸ்பெக்ட் தம் லைக் எனிதிங் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு வயதுக்கு வந்த பிறகு வந்து காதல், நிறைய காதல்கள். அதாவது காதல்னா என்னன்னு தெரியாத வயசுலயே காதல், 12 வயசு 14 வயசுல எல்லாம் காதல். அப்புறம் ஸ்கூல் முடிக்கும் போது காதல். அப்புறம் காதல்னா ஒரு 20-30 காதல் இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு தெருக்கும் ஒரு காதல் இருக்கும் எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் காலேஜ்ல வரும்போது ஒரு காதல். அப்புறம் என் மனைவியை சந்திக்கும் போது அது ஒரு காதல். அது போய் வீட்டுல போய் சொல்லும் போது தான் அது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு, முடியலன்னு சொன்னாங்க வீட்டை விட்டு. அப்புறம் நான் தனியா வீட்டை விட்டு தனியா போயிட்டு அப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டத்துல வந்து எனக்கும் மனைவிக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க. அதாவது இந்த ஒரு தருணத்துல அவங்கள பத்தி சொல்லணும் ரொம்ப நான் ஏன் புரிஞ்சேன்னு எனக்கு ரீசனே என்னன்னு கிடையாது. அதாவது அவங்க எனக்கு வந்து எதுவுமே கெட்டது செய்யல. அவங்க வந்து ஒரு துளி கூட எனக்கு வந்து துரோகம் செய்யல, ஒரு கெட்டது செய்யல. எனக்கு ஏதோ போர் அடிச்சிருச்சு திடீர்னு. இந்த ஒரு காரணம் சொன்னா பெண்கள் எல்லாம் திட்டுவாங்கன்னு தெரியும். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் சினிமாவின் பக்கம் போன உடனே என்னால வீட்டுக்கெல்லாம் போக முடியல. சம்திங் ஐ ஃபைண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது வந்து ஒருவேளை சினிமாவுக்கு வராம இருந்தா என் மனைவியோட இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த போர்டம்ன்றது வந்து ஒரு ரீசனா ஒரு டிவோர்ஸுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீசன் இல்லதான். ஆனா என்னைய பொறுத்தல ரொம்ப ரீசனா நினைக்கிறேன். எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொல்ல வரல, எனக்கு ஒதுங்கிடலாம்னு நினைச்ச பிறகு நான் வந்து வேணும்னே சப்ப கட்டி இல்ல இப்படிதான் இருக்கணும், கல்யாணம்னு பண்ணிட்டா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா சொல்றதை நான் கேட்க முடியாது. ஐ ஃபெல்ட் ஐ கேம் அவுட். அப்ப என் குழந்தைய விட்டுட்டு தான் வரேன். அப்புறம் வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்ப காதல்லாம் இல்லை. அப்புறம் ஒரு காதல் வந்துச்சு. அது ஒரு 10 வருடம் ஒரு காதல் வந்துச்சு. அதை நான் சொல்ல முடியாது ஆக்சுவலா, வெளியே யாருன்னு சொல்ல முடியாது. ரொம்ப தீர்க்கமா என்னை வந்து ரொம்ப அந்த பெண் வந்து பயங்கரமா என்னை காதலிச்சாங்க. நானும் ரொம்ப காதலிச்சேன். அப்புறம் வாழ்க்கையில ஒரு நாள் பிரியிற மாதிரி வந்துருச்சு. அப்ப நான் பிரிய சொல்லிக்கிட்டேன், இல்ல பரவாயில்லம்மா, நீ பிரிகிறது தப்பு கிடையாது, நீ பிரிஞ்சு போறதுதான் நல்லது ஆக்சுவலி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய கேப். இப்ப மகளை பயங்கரமா காதலிக்கிறேன். இப்ப மகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய மகள்கிட்ட எல்லாமே சொல்றேன். ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப நான் வந்து சொல்றது வந்து எப்படின்னா, நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டாலும் விட்டுருவேன், நீ உங்க அம்மாவை கைவிட்டுற கூடாது. உங்க அம்மா வந்து பெஸ்ட், பெஸ்ட். ஒரு தடவை என் மனைவிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டேன். அப்ப மனைவி சொன்னாங்க நான் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப அழுதுட்டாங்க. நான் அதுல இருந்து டிவோர்ஸே கேட்கல. ஏன்னா அது நியாயம் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலா. சோ நாங்க ஒரு தள்ளி நின்று தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் மகள் எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாலமா இருக்கிறாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் உமன் ஆக்சுவலி. அது வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு என் மகளை நான் அவளுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன், பத்திரமா பாத்துக்க, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் சினிமாவை கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன். இப்ப வந்து எனக்கு சினிமா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப 47 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இப்படிதான் என்னுடைய காதல் வாழ்க்கை. மிச்சபடி ரொம்ப நேசிக்கிறேன் பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப மேன்மையா நேசிக்கிறேன். தே ஆர் கிரேட். இந்த உலகத்தின் மிக பெரிய மிராக்கள் வந்து நான் பெண்ணை தான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஸோ in front of women I kneel down actually. Okay, this is very personal, but still நான் கேக்குறேன், திரும்பி சேருவீங்களா? இல்ல தேவை, நாங்க சேர்ந்து நான் பிரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஒண்ணு நான் சேர மாட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன ஒரு 70 வயசுல வந்து உடம்பு ரொம்ப முடியாம போச்சுன்னா I think I can stop my breath and I can die. I can do that. I don't want to suffer anybody. I don't want to give a suffering to anybody actually. I think my body will take care. Okay, இப்ப நச்சின 4 வார்த்தை, we have lots of words. அது சொன்ன உடனே உங்களோட அப்படியே அந்த முதல்ல வாய்க்கு என்ன வருதோ அதை சொல்லிடுங்க. சரிங்களா சார்? ரெடி? உதவி இயக்குனர். என்னுடைய மகள்கள். So sweet. பிசாசு. தேவதை. மேதை. குரோசவா, பிரசான், தக்கேஷி கிட்டானோ, டால்ஸ்டாய், டாஸ்டாவ்ஸ்கி, SVR, சச்சிதானந்தம். ஓகே, இதுல சில பேர் தான் எனக்கு தெரியும், சில பேருங்க எனக்கு தெரியாது. அவமானம்.
நான் ரொம்ப அரகண்டா இருக்க காரணம் வந்து என் சிறு வயசுல வந்து ரொம்ப என்னை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள், கடுமையான அவமானப்படுத்தியிருக்கார்கள். இண்டஸ்ட்ரியிலயா இல்ல சின்ன வயசுல ரொம்ப. ஓகே. சோ என் தாய் நல்லா தந்தை படிக்கிறவருன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல அதுல ரொம்ப டீப்பரா போக முடியாது, அது சில மறைக்கப்பட வேண்டிய பக்கங்கள். அது ஆக்சுவலா வந்து ஓகே. அவங்களும் இன்னைக்கு என் கூடவே இருக்கிறாங்க, என் கூட இருந்திருக்காங்க. அதெல்லாம் நான் ரொம்ப தாண்டி வந்திருக்கேன் ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து ஐ திங்க் தட் இஸ் ஒய் ஐ எம் ஸோ கன்விக்ஷனா இருக்கிறதுக்கு ஒரே காரணமா தான் ஆக்சுவலா வந்து. ஓகே. நான் ரொம்ப ஸ்கிராப் லெவல்ல இருந்து நான் வாழ்க்கையில வந்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் கூட அதனால தான் வந்திருக்கு. அதாவது சம்டைம்ஸ் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை கான்ஃபிடன்ஸ், இன்ஸ்டெட் தே கிவ் அ நேம் கால் அரகன்ஸ். ஐ டோன்ட் பாதர் டு பாதர் ஆக்சுவலி. ஓகே. ஆண்ட்ரியா மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா. அதாவது பர்டிகுலரா வந்து இப்ப எப்படின்னா உங்க மேல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை நான் இந்த படத்துல நீங்க ஆக்ட் பண்ணல, நான் உங்களை பார்த்து ரொம்ப தள்ளி பார்த்திருக்கேன். அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். பாலாவே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா வந்து, நான் கேட்டிருக்கேன். அப்புறம் உங்களுடைய படங்கள் நான் வந்து பார்த்தது இல்லைன்னா நான் ஒத்து பார்த்திருக்கேன். அதாவது அப்ப நீங்க பேசும்போது இல்ல கான்ஃபிடன்ஸ். நான் ஆண்ட்ரியாட்ட நான் ரொம்ப நாள் பேசினதெல்லாம் இல்லை, ஸ்பாட்டுக்கு ஷி கேம். அது கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் வந்து இம்மீடியட்டா வந்து அது சுவிட்ச் ஓவர் ஆகி அந்த கேரக்டரா மாறுறது. நான் சொல்லப்போனா இந்த படத்துல நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே இல்லை. ஃபைட் எல்லாம் கூட நான் வந்து டைம் இல்லை எனக்கு. பட் அந்த ஒரு பகுதி வந்து அந்த ஜான் விஜயை கொல்ற முன்னால the way she present herself, highly talented girl நினைக்கிறேன் ஆக்சுவலா. அந்த நேர்ல சொல்லிருக்க மாட்டீங்களே? நேர்ல சொன்னேன், சொல்லும் போது சண்டை போட்டுருவோம், ஏதாவது ஒரு வகையில் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுருவோம். அதனாலதான் நீங்க யூஸ் பண்ணல என்ன கரெக்டா. அது ஏன் சண்டைன்னா இப்ப வந்து இது எப்படி சண்டைன்னா பிச்சாவரத்துல வந்து நாங்க வந்து உள்ள போறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும் படகு எடுத்து உள்ள போறது. அங்கதான் உள்ள வந்தோம். அங்க வந்து பாத்ரூம் கட்டி கொடுக்கலன்னு சண்டை போடுறான். ஆனா பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கோம், நாங்க என்ன பண்றது. பட் ஆல் செட் அண்ட் டன் she is a fantabulous actress and she has done the best to me actually. Nice. எளிமை. தாகூரின் தாடி, காந்தியினுடைய குச்சி, குரசவாவினுடைய கண்ணாடி, பிரசானுடைய கைகள், மிஷ்கினுடைய சிரிப்பு. ஓகே. கனவுலகம், ட்ரீம் வேர்ல்ட். என் சினிமா உலகம். நான் கனவு காண்பதையும் கனவு காலம் போவதையும் மட்டுமே நான் சினிமா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பலவீனம். வேகமாக பேசுதல், மனதில் நினைத்ததை பேசுதல், சில காதல் கதைகள். புத்தக கடை. என் வாழ்க்கையின் ஆரம்பம், என் வாழ்க்கையின் முடிவும் அங்கேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து. பண்பு. மனிதத்தினுடைய மிக உச்சமான ஒரு குவாலிட்டி அதுதான். எங்க அப்பா சொல்லுவாரு, 1970களில் பிறந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா பண்போட நடந்துக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க, தன்மையோட நடந்துக்கணுமான்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் சொல்ற காலில் இந்த ஜெனரேஷன் அதை விட்டுருச்சு ஆக்சுவலா. சண்முகராஜா. யாரோ என் குழந்தை பிறந்த பிறகு ஒருத்தட்ட போய் எங்க அப்பா கொடுத்தாராம். அவர் வந்து அவருடைய டிரைவர் பேரை வச்சுட்டான்னு சொல்லி எங்க அப்பா இன்னொரு பேரை ஆட் பண்ணிருக்காரு, தான் ராஜா ஆக்சுவலி. ஆமா. அதனால வந்து நான் 4வது படிக்கும்போது இங்கிலீஷ் எக்ஸாம்ல வந்து என் பேரை மாத்தி எழுதி கொடுத்துட்டேன் எங்க டீச்சர்கிட்ட. டீச்சருக்கு வந்து கிளாஸ்ல இருக்க எல்லா பேரும் மனப்படம். அப்ப அந்த பேர் யாருன்னு தெரியல ஆக்சுவலா. கண்டுபிடிச்சார், நேரா வந்து என்னை டமால் அடிச்சாரு. என்ன பேர் மாத்தி எழுதுவீங்க? அப்பதான் நான் வந்து கிரிக்கெட் ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிச்சு. அமர்நாத்னு என் பேரை மாத்திக்கிட்டேன். சோ என்னை பயங்கரமா அடிச்சிட்டாரு. மொஹிந்தர்னு போட்டல, அமர்நாத் எனக்கு பிடிச்சது ஆக்சுவலா. ஏன்னா அவர் ஹுக்கெல்லாம் நல்லா அடிப்பாரு, ரொம்ப பொறுமையா விளையாட, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் அவரு. சோ நான் அமர்நாத்னு பேர் மாத்தினு அடிச்சிட்டாரு. சோ பேர் மாத்துதல்ன்றது என் லைஃப்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலா. மிஷ்கின் வாய். மிஷ்கின் ஒரு டாஸ்டாவ்ஸ்கினுடைய ஒரு நாவலுடைய கதாபாத்திரம், இடியட்ன்ற ஒரு கதாபாத்திரம். ஒரு கிரைஸ்டுடைய இமேஜ்ல இருக்கும் அந்த கதாபாத்திரம். நான் படிச்ச உடனே எனக்கு அப்படியே ரொம்ப அந்த நாவலை படிச்சுட்டு நான் ஒரு மாசம் அப்படியே ரொம்ப எப்படி சொல்றது, ஐ வாஸ் சோ மூவ்ட் ஆக்சுவலி. சோ எனக்கு நான் சினிமாக்குள்ள வந்தோடனே ராஜான்ற பேர் மாத்தலாம்னு முடிவு பண்ண உடனே மிஷ்கின் தான் வந்துச்சு ஆக்சுவலி. பிரின்ஸ் மிஷ்கின்றது அந்த கதாபாத்திரன் பேரு. சோ இந்த பேர் வந்துச்சு. சோ மிஷ்கின் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். வறுமை. உயர்வதற்கு முதல் பிளாட்ஃபார்ம் அதுதான். அப்படிங்களா? வறுமையில இருந்து ஆரம்பிக்கணும். வறுமையில இருந்தா தான் உங்களுக்கு வந்து வறுமை ஒரு பெரிய டீச்சர் நினைக்கிறேன். வறுமையும் சஃபரிங் ரெண்டு டீச்சர்ஸ். வறுமை இருந்தா சேர்த்து சஃபரிங் வந்துடும். இப்ப நான் வந்து பசி எனக்கு தெரிஞ்சாதான், எனக்கு ஆபீஸ்ல வந்தோன்னா முதல்ல நான் கேட்கிற கேள்வி, ஸ்ட்ரேஞ்சர் யாரும் வந்தாலும் சாப்பிட்டீங்களா தான் கேட்பேன். எனக்கு அது வந்து எப்படின்னா வந்து அவங்களுக்கே ரொம்ப எக்ஸாஜரேஷன் மாதிரி தெரியும். யார் வந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன்.
அது சின்ன வயசுல இருந்து அப்படி. ஏன்னா சின்ன வயசுல அப்படி யாரும் எங்களெல்லாம் கேட்கல, நாங்க சஃபர் ஆகும்போது ஆக்சுவலாக வந்து. ஸோ அது ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. அதாவது என் சக மனிதன் அவன் பசியோடு இருக்கக்கூடாது, அதுதான் முதல் அவனை வந்து அவனுக்கு சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சஃபரிங் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என் சக மனிதனுடைய எனக்கு வழி தெரிஞ்சதா தான் என் சக மனிதனோட வழி தெரியும் ஆக்சுவலாக வந்து. உங்களை பத்தி உங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஹாய் மிஷ்கின் சார், நான் வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன். உங்களோட மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அஞ்சாதே, பிசாசு படம், நிறைய படம் உங்களோட மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். வெரி குட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அண்ட் சில பேருக்கு ரோல் மாடல்னு சொல்லலாம். உங்க படத்திலே ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா நந்தலாலா படம் தான் எனக்கு. அஞ்சாதே படம்லாம் வேற லெவல் படம், அதெல்லாம் பயங்கரமான படம். பிசாசு, ஓனாய் மாட்டுக்குட்டிலாம் சூப்பரான இருக்கும், செம்மையாக இருக்கும் படம்லாம். ஓனாய் மாட்டுக்குட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்டு தான் எடுத்துருப்பீங்க படம், ஆனால் கேமரா வந்துட்டு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். துப்பறிவாளன் அதில் ஓப்பனாக பண்ணால் விஷாலை நான் வந்துட்டேன். விஷாலை வந்து நான் ஸ்க்ரீனில் பார்க்கல, மிஷ்கின் சாரை தான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். படத்தோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ட்ரெண்ட் வச்சுருக்காப்புல. கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாப்புல, சான்ஸே இல்லை. அது கேமராமேனுக்காக தோணுச்சா இல்லை தலைவருக்காக தோணி சொன்னாரா தெரில. மற்ற டேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பதிவு பண்ணுற விஷயங்கள் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் சார் நீங்கள் உங்கள் படத்துலலாம் ஒரே மாதிரி தான் ஹீரோவை காமிக்கிறீங்க? க்ரீன் கிளாஸ் போட்டுக்கிறாரு, திடீர்னு ஓடுறாரு, திடீர்னு ஓடிடுறாரு, ஏனே தெரியல. இது இந்த அஞ்சாவது படத்தில் வந்து அந்த மொட்டை மண்டை கேரக்டர் வந்துட்டு கடைசி வரைக்கும் காமிக்கவில்லை. அது என்னன்றது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட முகத்தை வந்து நான் ஃபுல்லாக பார்த்ததே இல்லை, எப்பவுமே அந்த கண்ணாடியோடவே இருக்கு. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அந்த ஆசை இருக்கா உங்களுக்கு? சார் கேட்டதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல? அரசியலுக்கு வருவீங்களா? நான் வரமாட்டேன். ஏன்னா நான் ஐம் வெரி பிஸி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. நான் ஒரு ஃபிலிம் மேக்கரா எனக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு ரொம்ப டீப்பரான கான்செப்ட் இருக்கு. ஒரு அரசியலுக்கு வர்றதுன்றது வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு காந்தி, ஒரு நேரு, ஒரு புத்தா, அப்படிதான் நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. இவங்க மட்டும்தான் ஒரு பெரிய, இவங்க வந்து ஒரு மகத்துவமான மனிதர்கள். இவங்க இறைத்தன்மை கொண்ட மகத்துவமான மனிதர்கள். ஆக்சுவலா இறைவன் இருக்கிறாரான்னு தெரியல, ஆனா ஏன்னா இவங்க தங்கள் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வந்தவங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு பிக் கான்செப்டா தான் நான் வந்து அரசியலை பார்க்கறேன். அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இல்ல எனக்குள்ள இருக்க அழுக்குகளை நான் களைஞ்சிட்டேன்னு தெரியல ஆக்சுவலா. நான் இன்னும் சிகரெட் பிடிக்கிறேன், இன்னும் சாராயம் குடிக்கிறேன், இன்னும் வந்து எனக்கு வந்து உள்ள வந்து காமம் இருக்கு. இந்த மூணுமே பாவங்கள். இந்த 3 பாவத்தையும் விடுறதே ரொம்ப கஷ்டமா. ஸோ ஒரு அரசியலுக்கு நான் வந்து மனிதர்களுக்கு நல்லது செய்யணும், நான் வந்து ஒரு ரொம்ப மனசு பியூரிட்டியோட வந்தாதான் என் சுயம் பார்க்காமல் நான் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் ஆக்சுவலா. வந்து அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஹை கான்செப்ட் ஆக்சுவலி. இந்த புத்தா, கிரைஸ்டும் சேர்த்துக்கிறேன், காந்தி, நேரு வந்து எவ்வளோ ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 20-30 வருஷங்கள் வந்து ஜெயிலே இருக்கிறார் ஆக்சுவலா. இந்த சாக்ரிஃபைஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலா வந்து. ஸோ these are the people I call them a great human beings like that. யாரு அது? அப்படியா? Oh, it's my birthday. I know the song. இவர் சாரோட தம்பி சவரக்கத்தியோட டைரக்டர் ஆதித்யா.